அனைவருக்கும் வணக்கம். ஆ ரொம்ப நாளா இந்த மாரோ பாயிண்ட்ட பத்தி நான் நெறைய ஆடியோ குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நம்ம குரூப்ல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான் நம்மளுடைய சேனல்ல குடுத்துட்டு இருக்கேன். மாரோ பாயிண்ட் பத்தின சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள தான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிக்கங்க. ஆ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் மாரோ பாயிண்ட்ஸ்லேருந்து நான் எல்லாமே குடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ கன்டென்ட் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இது எதுக்காக அப்டின்னா, நீங்க ஏன் நீங்க Zamaroக்குள்ள வந்தீங்க அப்டிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம எல்லாமே இன்கம் பேஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்கோம். பட் இப்ப இன்கம் நம்மளுக்கு கிடைக்கல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு என்னன்னா, எதனால கிடைக்கல? அப்டிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம வேலை சரியா செய்யல, அதனால கிடைக்கல. ஸோ ஓகே பரவால்ல. நம்ம இப்ப வந்த வரைக்கும் போதும். நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வெளிய போய்க்கலாம் அப்டிங்கிற பெர்சனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட் தான். ஏன்னா, நீங்க வெளிய போறதுனால லாஸ் உங்களுக்கு தானே தவிர்த்து, நிறுவனத்துக்கு கிடையாது. ஓகேங்களா? நீங்க இல்லைன்னா அந்த இடத்துல ஃபில் அப் ஆகறக்கு இன்னும் ஆட்கள் வரத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரோ பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ பெரிய நன்மை இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வெளிய போங்க. தப்பில்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க ஏன் கிரெடிட் வாலெட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் உங்களுடைய எதிர்கால தேவை. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அசெட்டா அது யூஸ் ஆகும். ஒரு தங்கம் எப்படி வாங்கி வச்சீங்கன்னா அசெட்டா யூஸ் ஆகுதோ, ஒரு நிலம் எப்படி வாங்கி வச்சீங்கன்னா யூஸ் ஆகுதோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ பிட்காயின் வாங்கி வச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அசெட்டா யூஸ் ஆகுதோ, பிட்காயின் எல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா வாங்கலாம். வாங்க முடியாதுன்ட்டுலாம் இல்ல. வாங்கலாம். பட் இப்ப வாங்கி நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அது ரூ. 1,00,00,000 போகும்ன்னு வைங்களேன். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெரிய தொகைய போட்டு வாங்க போறது கிடையாது. நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, மாரோ பாயிண்ட் தான். அத பத்தின ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க உங்கனால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. கஸ்டமரா இருந்தாலும் சரி, ப்ரமோட்டரா இருந்தாலும் சரி, அட்வைசரா இருந்தாலும் சரி, ஒரு பிரசிடென்ட்டா இருந்தாலும் சரி, ஆர்கனைசரா இருந்தாலும் சரி, பிடிஎம்மா இருந்தாலும் சரி, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாரோ பாயிண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கு சார் மீட்டிங் எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது நான் உள்ள வந்தப்போ, நான் கிட்டத்தட்ட எத்தன ஆச்சு. போன அக்டோபர் மாசம் 2023 அக்டோபர் மாசம் நான் உள்ள வந்தேன். நம்ம மாரோ பாயிண்ட்குள்ள. ஸோ அதுலருந்து இதுவரைக்கும் நான் டிராவல் பண்ணதுல நான் என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவே குடுக்குறேன். ஸோ உறங்கிக் கொண்டிருந்தாலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை எங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம். சூப்பரான வாசகம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு மாரோ பாயிண்ட் எது எதுலலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாரி மாரோ பாயிண்ட்னா நான் தனியா வாங்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அதே மாரி இன்னைக்கு ஷேர் பத்தியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நெறைய விஷயங்கள். ஃபர்ஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கம்பெனி Zamaro. ஓகேங்களா? அது மூலமா வரக்கூடிய இன்னொரு ஸ்தாபனம் தான் ஸ்ட்ரீட் பஜார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாரோ பாயிண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு பணம் அதாவது கஸ்டமர் ஆகட்டும், ஒரு கஸ்டமர் பிளான்ல இருக்கட்டும், அட்வைசரா இருக்கட்டும், பிடிஎம்மா இருக்கட்டும், ஆ பிரசிடென்ட்டாவே இருக்கட்டுமே. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பணம் வர்றது இந்த மாரோ பாயிண்ட்ஸ் மூலமா தான். எப்படி வருதுங்கிறது பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட்டு விஷயம் கிராசரி. கிராசரின்னா வீட்டுக்கு தேவையான கிராசரி. வீட்டுக்கு தேவையான ஆ காய்கறியிலிருந்து, அரிசி, உளுந்தம் பருப்புலருந்து நம்மளுக்கு தேவையான சாப்பிடக்கூடிய எல்லா வகையும் கிராசரி ஐட்டம். இது வாங்குனாலும் உங்களுக்கு மாரோ பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எதுக்காக நம்மளுக்கு இந்த மாரோ பாயிண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் வாலெட் நீங்க வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும். காசு குடுத்து வாங்குற மாரி இருந்துச்சு, நம்ம ஸ்ட்ரீட் பஜார்லயோ, Zamaroலயோ போய் நீங்க காச குடுத்து வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, 10 பாயிண்ட் கிரெடிட் வாலெட்ல கிடைக்குதுன்னா, உங்களுக்கு இதுல 5 பாயிண்ட் தான் கிடைக்கும். இல்ல ஒரு 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த மாரி இதுதான் விஷயமே. வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதனால தான் கிரெடிட் வாலெட் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் மறைமுகமா உங்களுக்கு நிறுவனத்திலருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மூலமா என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே யூசேஜ் இருக்கு. எதிர்கால தேவை அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் அசெட்டா அத வச்சுக்க முடியும். அதுக்குண்டான கால்குலேஷன் நான் இப்ப குடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதுல? ஆ வீட்டுக்கு தேவையான அக்சஸரீஸ் ஐட்டம்ஸ், அதே மாரி ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம், கிளாத் அதாவது வீட்டுக்கு நம்ம போட்டுக்கிற சட்டை, பனியன், துணி எல்லாத்துக்குமே அத பார்த்துக்கலாம். பார்மசி ஐட்டம் இருக்கு. பார்மசி வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டோர் டெலிவரியிலேயே நம்மளுக்கு மெடிசன்லாம் குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி சர்வீசஸ் எல்லாம் கொண்டு வரப்போறோம். ஃபுட் டெலிவரி இருக்கு. Zamieட்டுன்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வரப்போறோம். வரக்கூடிய ஜூன் மாசத்துக்குள்ள அதுவும் வந்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ டொமஸ்டிக் சர்வீசஸ். டொமஸ்டிக் சர்வீசஸ்னா உங்களுக்கு தெரியும். அர்பன் கம்பெனி இப்ப நெறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாரி தான்.
என்னென்னா வீட்டுக்கு தேவையான கார்பெண்டரு, ஒரு எலக்ட்ரீஷியனு, ஒரு ஏசி மெக்கானிக்கு, இன்னும் பற்பல நெறைய இருக்குது ஓகேங்களா. அந்த சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிலிட்டி சர்வீசஸ் தான் இருக்கிறதுலே இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு மாரோ பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மாரோ பாயிண்ட் கிடைக்கும். கரண்ட் பில்லு கட்டினீங்கனாலும் மாரோ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அட்டிலிட்டி சர்வீசஸில் இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. 36 வகையான உங்களுக்கு தேவையான ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அத்தனை சர்வீசஸுமே உங்களுக்கு இருக்குது. அதாவது லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியலாக உங்களுக்கு ஒரு லோன் வேணும்னா அப்ளை பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இப்படி பல சர்வீசஸ் இதில் அட்டிலிட்டி சர்வீசஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆன்லைன்லேயே நம்ம போய் இ சேவை மையத்தில் போய் நம்ம அணுகி எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு நம்மளுடைய நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அட்டிலிட்டி சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரோ பாயிண்ட்டும் கிடைக்கிது, நேரமும் மிச்சமாகும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல சர்வீசஸும் கொடுத்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இது யார் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அட்வைசர், பிடிஎம், ப்ரமோட்டர், அதே மாதிரி ஆர்கனைசர், பிரசிடென்ட் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு முக்கால்வாசி நீங்கள் கஸ்டமர்ஸ் கொண்டு வரது கஷ்டமே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா. நான் இது அடுத்த விஷயத்துக்கு வர்றப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டாக்ஸி புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி எங்கேயாவது டாக்ஸி இல்லைன்னா இந்த பைக் டாக்ஸி இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அதனாலையும் நமக்கு மாரோ பாயிண்ட் கிடைக்கும். அதுவும் எதனால கிரெடிட் வாலெட் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. கிரெடிட் வாலெட் வாங்குன்னு ஏன் உயிர் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. முதல் விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரெடிட் வாலெட் வாங்குறதுனால அந்த மாரோ விங்ஸ் கார்டு வாங்கிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, நம்ம அந்தந்த இடங்களில் அந்த கடைகள் போடுவாங்க. அதாவது சர்வீஸ் சென்டர் போடுவாங்க, யுனோ ஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு கடைகள் போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம குடோன் இருக்குது, குடோனில் போய் நம்ம பொருள் ஏதாவது இது பண்ணிக்கிறதுனால வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் வாலெட்டும் இந்த மாரோ விங்ஸ் கார்டையும் வச்சு தான் வாங்க முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மாரோ பாயிண்ட்டுடைய பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுக்கணுன்னாவே இந்த மாரோ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். அதாவது இந்த கிரெடிட் வாலெட் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா இந்த கிரெடிட் வாலெட்டு உங்கள் கையில் இருக்குது, அந்த மாரோ விங்ஸ் கார்டு கையில் இருக்குன்னா தான் போய் யுனோ ஃப்ரெஷ்ஷில் போயிட்டோ, இல்லை சர்வீஸ் சென்டரில் போயிட்டோ, இல்லை நம்ம போட்டிருக்கிற அந்த சென்ட்ரலைஸ்டு குடோன் அந்த இடத்துல போயிட்டோ உங்களுக்கு தேவையான பொருளோ பணமோ நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா. அதுக்காகத்தான் அதை வந்து கிரெடிட் வாலெட்டை இவ்வளோ யூசேஜாக பயன்படுத்த சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மை சர்வெண்ட்டுங்கிறது பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. இப்போல்லாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கே வந்து ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறக்கு, அந்த தண்ணி பாட்டில் வந்து ஃபில் பண்ணுறக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மை சர்வெண்ட்டில் இருக்குது. மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகி பாபு வச்சு அடுத்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் 5 சேனல் இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன அளவுக்கு இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, இது இப்போ எல்லாருமே நம்ம வந்து மறந்துட்டோம். ஏன்னா ஸ்ட்ரீட் கிளப் இங்கே பார்த்துக்கங்க, இதுதான் ஸ்ட்ரீட் கிளப். ஸோ ஸ்ட்ரீட் கிளப்னா இப்போ சொல்லி புரிய வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரீட் கிளப்பில் எல்லாருமே போஸ்ட் போட்டிருக்கணும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு தான் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜமாரோ ஸ்ட்ரீட் பஜார் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. நெக்ஸ்ட்டு விஷயம் வரேன். இந்த கோல்டு காயின் பாருங்கள், 500 காயின் வாங்கி வச்சுருக்காங்களாமா. இன்னும் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. 500 காயினில் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்கள் வீடு தேடியே உங்களுக்கு கோல்டு வந்துடும், பிரச்சனையே இல்லை. 690 கட்டினீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்துடும். அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸி இஎம்ஐ வாரத்தவணை தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வாரம் கரெக்டாக உங்கள் ரீபேமெண்ட்டை கட்டிடுங்க. எங்கேயாவது கட்டாமல் விட்டுறாதீங்க, அதுவும் பிரச்சனையாகி போகும் சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கி உங்களுடைய கிரெடிட் வாலெட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லிமிட்டும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இன்றைக்கி 10,000 கொடுக்குற இடத்துல 30,000 கொடுப்பாங்க, அடுத்தது 50,000, 1,00,000 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் லிமிட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வாங்குறது மூலமாக இதுவும் ஒரு அசட்டாக யூஸ் ஆகும், மாரோ பாயிண்ட்டும் கிடைக்கும் ஓகேங்களா. ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 மாரோ பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரித்து கொடுக்கும். அது அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் சரிங்களா. ஸோ கோல்டு வாங்குறதும் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அசட்டு தான்.
அதனால் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், கோல்டுன்னா இன்றைக்கி யாரும் வேண்டாம்னாலும் சொல்ல போகிறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, வரக்கூடிய அட்சய திருதிக்குள்ளே எப்படியும் வந்து 7000 7200 மேலே போயிடும் போல இருக்குது. நானும் ஒரு ட்ரேடிங் பண்ணுற ஆள் தான், எனக்கும் தெரியும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை இதை போட்டு வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமாக இது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இது எடுத்து, ஏன்னா இதில் என்னதான் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணி பார்த்தலாம்னு பார்த்தா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து இவருக்கு இவரே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்களுக்கு இவங்களே ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 100 பாயிண்ட்லையும் நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்க்க முடியாதுங்கிறனால ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணி, அதாவது இந்த இடத்துல டச் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? அவங்களுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3980 3974 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போட்டாலும் கூட 8000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8000 பாயிண்ட்ஸ், இந்த 8000 பாயிண்ட்ஸ் வந்து எதில் பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தொட்டு பார்த்ததுக்கே 8000 பாயிண்ட் இருக்குது. இத்தனை பாயிண்ட்டையும் தொட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது கிடக்கும், ஏகப்பட்டது கிடக்குது. ஸோ சரி, கடைசி பாயிண்ட்டு தான் தொட்டு பார்க்கலாமே, எப்படி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா, கடைசி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதோ 55 56, லெஃப்ட்டில் 56, ரைட்டில் 55. சரி, ஓகே, இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னார். சரி, 30 பைசா தானே வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போதைய வேல்யூக்கே போட்டு பார்க்கலாமே. ஏன்னா டோட்டலாக எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,00,000 பாயிண்ட் வந்திருக்குன்னு நினச்சிக்குவோமே. வந்திருக்காது, அதுக்குள்ளே கீழே தான் வந்திருக்கும். இருந்தாலும் 1,00,000 பாயிண்ட் போடுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இன்ட்டு 0.30 பைசா, அடேங்கப்பா 30,000 ரூபா வந்திருக்குங்க. ஸோ இதுதான் விஷயங்க. நான் அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொன்ன முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் எதில் வேணாலும் உங்களுடைய மனசை கொண்டு போங்க, தப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மாரோ பாயிண்ட்ஸை விட்டுறாதீங்கன்னு சொன்னதுக்கு முதல் ரீசனே இதுதான். உங்களுக்கு இன்கம் வருது வரல, இனி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நம்மளுடைய பேக்கெட் மணி தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அதிகபட்சம் நம்மளுடைய பேக்கெட் மணி தான். இன்றைக்கி டெய்லி உங்களுக்கு ஒரு 300 தரேன் இருக்காங்களா, ரெஃபரலுக்கு ஒரு 300 தரேன் இருக்காங்களா, அது எப்படியும் நம்மளுக்கு கிடச்சிரும், கிடைக்காமலாம் போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம உழைப்புக்கு நிறுவனம் பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு கிரெடிட் வாலெட் ரொம்ப முக்கியங்கிறது சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? அதே வகையில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிரெடிட் வாலெட் தான் கொடுக்க முடியும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1,00,000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 1,00,000 பாயிண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட்டை, அதாவது இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை நான் டச் பண்ணதுக்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொட்டதுக்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 100 பொருள் இவர் வாங்கியிருக்காரு, 100 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கையில் வச்சுக்கிட்டா கூட இந்த 100 பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு இவருக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கும் யோசிச்சுக்கலாமா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமராக இருந்தாலும் கிடைக்கும், ஒரு அட்வைசராக இருந்தாலும் கிடைக்கும், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இன்கம் கொடுக்க முடியுங்கிறாங்க. வெறும் 30 பைசாவில் என்னங்க கிடைக்க போகுதுன்னு நிறைய பேர் கேட்டீங்கல்ல. இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் தான் போட்டேன், இவ்வளோ பாயிண்ட். இதெல்லாம் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் எப்படி நான் இந்த பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இதே மாதிரி வேறு எங்கேயோ ஒரு ஏரியாவில் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, கோல்டு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பின்னாடி உங்கள் நண்பர் வராரு, அவர் வந்து ஒரு கோல்டு ஒரு 10 பாயிண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கும் அதே பாயிண்ட் அங்கே 2 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். அதுதான் 2 மேட்ரிக்ஸ் பிளான். ஓகேங்களா? ஸோ அப்படி 2 மேட்ரிக்ஸ் பிளானில் தான் உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து செயல்படும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாங்கிட்டேன், அடுத்தது இந்த இடத்துல ஒரு காயின் ஆட் ஆகிருக்குன்னா, இந்த பாயிண்ட் ஆட் ஆகிருக்குன்னா எப்படி ஆட் ஆயிடுச்சு? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் தான். உலகத்தில் எங்கே வாங்கினாலும், அதாவது நம்ம ஜமாரோ, நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஜார் மூலமாக எந்த இடத்துல அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு நிலையான இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் கஸ்டமருக்கு சரியாக புரிய வைங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ சர்வீசஸும் வருது. இவ்வளோ சர்வீசஸ் மூலமாக நீங்கள் கிரெடிட் வாலெட் பயன்படுத்தினா, இந்தந்த விஷயங்களுக்காக கிரெடிட் வாலெட்டை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு மாரோ பாயிண்ட்டும் கிடைக்கிது. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அசட்டாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? தங்கமும் அதே மாதிரி தான். ஏன்னா தங்கமும் வாங்கி போட்டாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர் அசட்டு தான். ஒரு நிலமா வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சர் அசட் தான். ஏன்னா நிலமா வாங்குறதா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி.
அது இன்னொரு 5, 6 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சேம் அதே மாரி இன்னொரு 5, 6 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரோ பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு மாரோ பாயிண்ட்ஸும் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கோல்டா இருந்தாலும் சரி, நீங்க பண்ண பர்ச்சேஸா இருக்கட்டும், நீங்க டாக்ஸி புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ரீசார்ஜ், பில் பேமெண்ட்டு, கேஸ் புக்கிங் எத பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மாரோ பாயிண்ட் கெடைக்கும். அதுவும் கிரெடிட் வாலெட்ட பயன்படுத்தி பண்ணியிருந்தா. ஓகேங்களா? அதே மாரி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னும் சொல்லிர்றேன். கிரெடிட் வாலெட் பயன்படுத்திட்டு நீங்க சும்மா அ விட்ற வேண்டாம். அத முடிஞ்ச வரைக்கும் அந்த பேமெண்ட்டுங்கிறது 30 நாள் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்டு, 10 நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கட்டுறதுக்கு உண்டான டைம் குடுத்துருக்காங்க. டோட்டலா 40 நாள். 40 நாள் யாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 பணத்த குடுத்து போட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால 30 நாள் பயன்படுத்திட்டீங்களா, அடுத்த 10 நாள்ல அந்த பணத்த கட்டுறக்கு ரெடி பண்ணிக்கிங்க. உங்கனால எவ்வளோ முடியும்னு தோணுதோ, அந்த அளவுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. இது என்னுடைய அறிவுரை. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இத விட்டு போகணும்னு நெனைக்கிற பெர்சனா இருந்தீங்கன்னா, மாரோ பாயிண்டாவது வாங்கிருங்க. கிரெடிட் வாலெட் பயன்படுத்தி. ஓகேங்களா? இல்ல நான் கேஷ் குடுத்து வாங்கிக்கிறேன் அப்டின்னா, கேஷ் குடுத்து வாங்குனீங்கன்னா 2 பாயிண்ட் கெடைக்கும். அதுவே கிரெடிட் வாலெட்ட பயன்படுத்தி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 10 பாயிண்ட் கெடைக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். பட் என்னன்னா, கிரெடிட் வாலெட் ஏன் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, ரெகுலரா ஒரு பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்க உங்களுக்கு அந்த பாயிண்டோட வேல்யூ கூடும். சீக்கிரமா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேரும். அந்த அமௌண்ட்ட நீங்க உடனடியா எடுக்க முடியும். அது நீங்களா இருந்தாலும் சரி, ஆ ஒரு கஸ்டமரா இருந்தாலும் சரி, இன்கம் பிளான்ல இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். ஏன்னா ரெகுலர் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தா தான், அதாவது ஒரு புழக்கத்திலேயே இருக்கக்கூடிய விஷயமா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய வேல்யூ கூடும். ஸோ புழக்கத்தில இருக்கணும் அப்டின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். கிராசரி வாங்கி தான் ஆகணும். நம்ம வெளிய போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ, டாக்ஸி இந்த மாரியெல்லாம் நம்ம வந்து வாங்கி தான் போய் தான் ஆகணும். ஆட்டோ, டாக்ஸில போய் தான் ஆகணும். அப்புறம் என்டர்டெயின்மென்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓடிடில என்டர்டெயின்மென்ட் இருக்கும். நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சோசியல் மீடியா வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி எந்த விஷயமே ஃபுட் டெலிவரியா வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணுமோ, அதுக்கும் நம்ம சர்வீசஸ் இருக்கு. இத்தன சர்வீசஸும் கொண்டு வரனால தான் இவ்ளோ டிலே ஆச்சே தவிர்த்து, உங்களுக்கு வந்து பேமெண்ட் குடுக்கக்கூடாதுங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதே நேரத்தில நமக்குன்னு வேலைகள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த வேலைகள் எல்லாத்தையும் சரியா செஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேலரியே கிடைக்கும். இல்லைன்னா, நீங்க பணத்த கட்டிட்டேன், எனக்கு இன்னும் பணம் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நெகட்டிவா பேசினாலும், அத பத்தி வந்து நிறுவனம் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள நீங்க செய்யல அப்படின்னா, எந்த நிறுவனத்தினாலயும் காச குடுக்க முடியாதுங்க. நானே வந்து ஒரு ஒரு கடை போட்டிருக்கிறேன். என் கடையில ஒரு பையன் வேலை செய்யல அப்படின்னா, அவனுக்கு நான் சம்பளத்த குடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் விஷயம். அதனால வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் உறுதியா வரும். வேலை செய்யல, நான் இத பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு பேமெண்ட் வர்றது கஷ்டம் தான். ஸோ கிரெடிட் வாலெட் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதுவும் உறுதியா சொல்லிட்டாங்க. இல்ல அப்படின்னா, அ நீங்க பேமெண்ட் வாங்க முடியாது. ஸோ அது ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் வாலெட்ட பயன்படுத்த ஆரம்பிங்க. மாரோ பாயிண்ட்ட எப்படியாவது கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 100 பாயிண்டாவது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரூ. 1,00,00,000 கைக்கு கிடைக்கும். அது ஒரு 5, 6 வருஷத்துல வரலாம். சரிங்களா? ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அசெட் தான். உங்க குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசெட்டா இது இருக்கும். தயவு செஞ்சு இத புரிஞ்சுகிட்டு, நிறுவனத்த விட்டு நான் வெளிய போறேங்கிற பெர்சனா இருந்தா கூட, நீங்க ஒரு டைம்க்கு மேல நீங்க உள்ள வந்துருவீங்க எப்படியும். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் நடக்கிறப்போ கண்டிப்பா உள்ள வந்துருவீங்க. அதனால எத பத்தியும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நிலவரத்துக்கு உண்டான விஷயத்த தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ, ஏறக்குறைய இவருடைய ஒரே ஒரு பாயிண்ட்லயே கிட்டத்தட்ட எவ்வளோ 4000 8000 பாயிண்ட் இருக்குது. ஸோ 8000ன்னு போட்டா கூட எவ்வளோ இருக்குங்கிறது அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமே. எதுக்கு அவ்வளோ விஷயம்? 8000 இன்டூ 0.30 பாருங்க. ரூ. 2400 கிடக்குது. இவ உள்ள வந்திருந்தாலும் இந்த ரூ. 2400 இவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு. இன்னும் சேல்ஸே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, இதோட பாயிண்ட் வேல்யூ எல்லாம் எங்கேயோ கூட்டிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ, அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் குடுத்துருக்கேன். இது உங்க கஸ்டமருக்கு, உங்களுடைய அட்வைசருக்கு, பிடிஎம்க்கு, ப்ரமோட்டருக்கு, ஆர்கனைசருக்கு, பிரசிடென்ட்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? கஸ்டமருக்கு ஈஸியா தெளிவா புரிய வச்சிர முடியும். அதே மாரி கஸ்டமர் வரவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சொல்லி தரக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சுக்குங்க. பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி ஏற்கனவே கேட்டேன். என்னுடைய வீடியோ நல்லா இருந்துச்சு அப்டின்னா, ஒரு லைக்கப் பண்ணிருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தான். முடிஞ்சா அதையும் பண்ணிருங்க. இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்க இவ்வளோ தூரம் பார்த்ததே பெரிய விஷயம் தான். முடிஞ்சா பண்ணிருங்க. சரிங்களா? நன்றி.